கடலூரில் லாரி ஓட்டுநர்களை தாக்கி கொள்ளையடித்த கும்பலில் 3 பேர் பிடிபட்ட நிலையில் எஞ்சிய 3 பேரை பிடிக்க போலீஸ் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் கண்ணதாசன். கண்ணதாசன், ஒட்டுமொத்தமாக இந்த கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் எத்தனை? அது பற்றிய விவரங்களை பகிர்ந்துக்கங்க. கடலூர் மாவட்டத்தில் விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழிச்சாலையில் ஒரே இரவில் 3 இடங்களில் லாரிகளை தாக்கியும் கத்தியால் வெட்டியும் அவர்களை கொள்ளையடித்து உள்ளனர். லாரியை சாலையோரம் நிறுத்திவிட்டு ஓய்வெடுக்கும் ஓட்டுநர்களை கத்தியால் வெட்டி பணம் மற்றும் செல்போன் பறித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் எம்புதூர், ஆணையம்பேட்டை, பெரியப்பட்டு ஆகிய இடங்களில் இந்த சம்பவம் நடைபெற்றது. இந்த சம்பவம் நடைபெற்று ஓட்டுநர்கள் தற்போது அரசு மருத்துவ சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதை இடத்தில் வந்து விசாரித்து அதன் பின் தேடுதல் வேட்டை தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில்தான் அந்த பகுதியை சுற்றி வளைத்து அங்கிருந்து 9 பேர் கொண்ட கும்பல் தப்பித்து வந்துள்ளனர். அவர்கள் கடலூர் நகர பகுதியில் வந்து புகுந்துள்ளதாக போலீசாருக்கு தகவல். அவர்கள் ஒரு வீடாக சென்று தற்போது தேடி வருகின்றனர். இதில் போது 3 பேர் பிடிபட்டுள்ளனர். மீண்டும் 6 பேர் போலீஸ் வருகின்றனர். அதாவது லாரி டிரைவர்கள் 9 பேர் கொண்ட கும்பல் என்று சொன்னதை அடுத்து இந்த தேடுதல் வேட்டை என்பது தற்போது தொடங்கியுள்ளனர். இவர்கள் கடலூர், புதுச்சித்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியைச் சேர்ந்த போலீசாரும் மற்றும் கடலூர் போலீசாக சென்று துரத்தி தற்போது தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரை 3 பேர் சிக்கியுள்ள நிலையில் மீதரை போலீசார் தற்போது தேடி வருகின்றனர். காலையிலிருந்தே இந்த சம்பவம் என்பது கடலூர் மாவட்டத்தில் ஒரு பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது. காவல்துறைகளும் வாகனங்களில் தற்போது தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருவதால் ஒரு கடலூர் மாவட்டமே தற்போது ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணதாசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.